10 சப்பாத்தி இட்லி தோசை சாப்பிட்டா கூட பத்தாது. இந்த மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு மிக்சர் ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயம், 20 பூண்டு பல், 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வானலில் தாளிச்சிக்கலாம். அதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா செவந்தது. இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே அரைச்சி எடுத்த வெங்காயம் விதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. வதக்கி மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆகட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதும் இப்போ இதோட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை வெந்து திக்காக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ இதோட 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும்.